Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.3ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்கிரண்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு நம்பர் வேல்யூவா கொடுத்திருப்பாங்க. ஆனா இது பார்க்க கொஞ்சம் வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா x is congruent to 13 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படினா x congruent to 13 மாடுலோ 17 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படினா அத mod 17 ன்னு எழுதிக்கலாம். இதை நான் வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7x - 3 இஸ் கான்கரண்ட் டு விச் நம்பர் மாடுலோ 17 கொடுத்துருக்காங்க. 7x - 3ங்கிறது கான்கரண்ட் டு விச் நம்பர்னு கேட்டுறேன். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வேல்யூ என்னன்னு தெரியாது, அதை நான் P கன்சிடர் பண்ணிக்கிறேன். மாடுலோ 17 கொடுத்ததுனால மாடுலோ 17 எழுதிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எதுலேருந்து மாடிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து நான் மாடிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால் ஃப்ரம் 1 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா x is congruent to 13 mod 17. இப்போ நான் இந்த 13 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணால் x - 13 is congruent to 0 mod 17 கிடச்சிருக்கும். அப்படின்னா x - 13 இந்த கான்கரண்ட் வந்து எனக்கு ஈக்குவல் டுவாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் mod 17 வந்து மாட் ரிமூவ் பண்ணனா எனக்கு வெறும் 17 மட்டும் கிடைக்கும். மாட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு இன்டீஜர் எண்ணை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x - 13 இஸ் ஈக்குவல் டு 17n கிடச்சிருக்கு. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அது எனக்கு 17 டேபிளில் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும். அப்படின்னா நான் எக்ஸுக்கு பதிலாக நான் இப்போ 30 வந்து கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா 13 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 17 கிடைக்கும். அப்படின்னா 30 - 13 இஸ் ஈக்குவல் டு 17n. அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா 17 இஸ் ஈக்குவல் டு 17n கிடச்சிருக்கும். அப்படின்னா இது எனக்கு 17 டேபிளில் வரக்கூடிய நம்பராக இருக்குது. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 30ங்கிற வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா நான் செகண்ட் ஈக்குவேஷன் போகிறேன். அதனால் ஃப்ரம் 2 செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 7x - 3 இஸ் கான்கரண்ட் டு p mod 17. இப்போ நான் எக்ஸுக்கோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 30. அந்த வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 7 × 30 - 3 இஸ் கான்கரண்ட் டு p mod 17 அப்படி கிடச்சிருக்கும். அப்படின்னா 37யும் 30யும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 210 வந்து கிடச்சிருக்கும். -3 இஸ் கான்கரண்ட் டு p mod 17 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 210யும் 3யும் மைனஸ் பண்ணனா எனக்கு 207 இஸ் கான்கரண்ட் டு p mod 17 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 207 அதுக்கப்புறம் mod 17 அதுக்கப்புறம் P எனக்கு 3 வேல்யூஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த Pங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ரிமைண்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த 207ங்கிற இந்த நம்பரை 17ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குது ஒரு ரிமைண்டர், அதான் எனக்கு Pயோட வேல்யூ. அப்படின்னா இந்த 207ஐ 17ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படின்னா 17 1 சார் 17. அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3. அடுத்து பார்த்தோம்னா 7. அப்படின்னா 17 2 சார் 34. மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3. அப்படி பார்த்தோம்னா எனக்கு Pயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது 207 இஸ் கான்கரண்ட் டு 3 mod 17 எனக்கு கிடச்சிருக்கு. நம்ம இந்த Pயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். Pயோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.